ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோன்னாக்கா, தக்காளி ஸ்லைஸ் கட் பண்ணிவிட்டு 2 சைடெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து மஞ்சக்கரு உடையாமல் ஆஃப் ஆயில் எப்படி உடையாமல் செய்கிறது அப்படின்றனால அதை வந்து நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்குறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன் ஃப்ரை பண்ணல. அதுக்கப்புறம் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு தக்காளி ஸ்லைஸை வச்சு முட்டையை உடச்சி ஊற்றி இப்போ வந்து மஞ்சக்கரு உடையாமல் இப்போ இந்த வெள்ளைக்கருவெல்லாம் அது மேலே பரட்டி போட்டுருவேன். அது வெந்தோன்னே எடுத்த பிறகு இந்த பரட்டி போடுறேன். அதுக்கு தேவையான மசாலா, உப்பு எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து எடுத்த பிறகு வந்து வெள்ளைக்கருவு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். பிளேட்டில் வச்சுட்டு நான் எடுத்துட்டேன் பாருங்கள். வெள்ளைக்கருவு தனியாக, மஞ்சக்கரு மட்டும் தக்காளி ஸ்லைஸோடு இருக்கும். நம்ம இப்படியே சாப்பிட்லாம். மஞ்சக்கரு மட்டும் உடையாமல் ஆஃப் ஆயில் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ப்ரெட் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வச்சு கீழேயும் மேலேயும் ஒரு ப்ரெட்டை வச்சுட்டு நடுவில் அதை தக்காளியோட ஆஃப் ஆயிலை வச்சு நம்ம வந்து தக்காளி ஆஃப் ஆயில் சாப்பிட்லாம். ஸோ எப்படின்னு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.